பி ஜெயின்லாபின் என்று சொல்லி அரபியில் அவருடைய சொந்த கையெழுத்தை போட்டு எழுதியிருப்பதை நான் பார்க்கலாம். அடுத்ததாக என்ன பண்றாங்க, ஏற்கனவே எந்த பெண் குற்றச்சாட்டு என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்களோ அதை எத்தனை கேசட்டுகளில் திருப்பி திருப்பி போட்டு காட்டினாங்களோ, அதை எத்தனை அரங்கத்தில் பேசி விவாதிக்கப்பட்டுச்சோ அதை இப்படி மெருகூட்டி, பொய்க்கு மெருகூட்டி, அதை அழகாக வடிவமைத்து அதுக்கு சாட்சி ஆதாரங்கிற பேரில் ஒரு ஒண்ணுக்குமாகாத ஒரு ஆதாரத்தை, ஒண்ணுக்குமாகாதங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் போட்டு என்ன செய்யறாரு, தன்னுடைய வார்த்தை ஜாலத்தில் விளையாடி ஒரு மனிதன் மீதும் ஒரு பெண் மீதும் களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில என்ன செய்யறாரு, ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார். நல்ல எண்ணம் படைத்தவர்கள் நல்ல மனிதராக இருந்தால் நல்ல கோணத்தில் தான் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு அவதூறான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எந்த ஒரு முஸ்லிம் மீதும் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் சுமத்தக்கூடாது. ஒரு முஸ்லிம் மீது முஸ்லிம் அல்ல, எந்த ஒரு மனிதன் மீதும் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட குற்றங்களை சுமத்தக்கூடாது. அப்படிங்கிறத மார்க்க ரீதியாக இது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு என்ன தீர்வு என்பதை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்களே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் விளக்கிய அந்த சட்டத்தை சகோதரர் பிஏ கையில எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிருக்காரு, பேசுறாரு ஒரு பொதுக்கூட்ட மேடையில. அந்த பொதுக்கூட்ட மேடையினுடைய காட்சி இப்ப நீங்க பாருங்க. மார்க் அடிப்படையிலங்க ஒரு பெண் மீது ஒரு பழி சுமத்துறதா இருந்தால் 4 சாட்சி கொண்டு வரணும். 4 சாட்சி கொண்டு வரலன்னா 80 கசையடி கொடுக்கணும். வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தில் காஃபிலாத்தி, வெகுளியான பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களே அவர்களுக்குரிய தண்டனை என்ன, ஃபஜ்லிதுஹும் சமானீன ஜல்தா, 80 சவுக்கடி. இவங்க எல்லாம் நிறுத்தி வச்சு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் ஒரு பெண் மீது பழி சுமத்தியதற்காக இவரை விட்டுருங்க, 80 சவுக்கடி அடிக்க வேண்டியது மாத்திரமல்ல, ஃபலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்திலும் அவர்கள் சொல்லுகிற எதையும் நம்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த அவதூறு பெண்களுக்கு எதிராக அவதூறு சொன்னால் 4 பேரை கொண்டாந்து நிப்பாட்டி தான் சொல்லணும். ஒரு மனுஷன் உண்மையில் நான் வச்சுக்கிறேன், உண்மை, நான் ஒரு பெண்ணை பார்க்கிறேன், ஒரு அந்நிய ஆணோடு 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது என் கண்ணால் பார்க்கிறேன், நான் சமந்து வச்சுக்கிறோம். இஸ்லாமிய சட்டம் எனக்கு என்ன தெரியுமா, நான் அதை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. முதல்ல சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா, 80 கசைடு அடிக்கணும். எப்ப நான் சொல்லலாம் தெரியுமா, என்னைய மாதிரி இன்னொரு 3 பேர் அதை பார்க்க வேண்டும். நான் பார்த்த மாதிரி இங்க வா, இந்த பாருங்க, இங்க வாங்க, இந்த பாருங்க, இங்க வாங்க, இந்த பாருங்க போய் 4 பேர் பார்த்தால் தான் அதை ஒரு முஸ்லிம் வெளியே சொல்ல வேண்டும். 3 பேர் பார்த்து விட்டு சொன்னால் 3 பேரும் கசையடி. இந்த அவதூறு சொன்னவர்களுக்கு இதை விட்டுருங்க. ஆயிஷா நாயகியோடு ஏறக்குறைய ஒரு நாள் சஃப்வான்கிற ரலியல்லாஹு தனியா வர்றாங்க, அந்த சம்பவம் தெரியும். அதுல ஆயிஷா நாயகி மீது பழி சுமத்திட்டாங்க. பழி சுமத்தினதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, யாருக்கு, மிஸ்தஹ்னு ஒரு சஹாபி பின் எடுத்தாங்க 80 அடி. ஹஸ்ஸான் பின் சாபித் பெரிய கவிஞர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து புகழ்ந்து கவிதை எழுதியவர், அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்தையும் 80 கசையடி கொடுத்தார்கள். அது மாத்திரம் இல்ல, ஹதீஸ்களை அறிஞர்கள் சில அறிஞர்கள் ஒரு உசூலை வகுத்திருக்கிறார்கள், ஹஸ்ஸான் பின் சாபித் அறிவிக்கிற ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது. அவர் சஹாபி தான், ஆனால் அவருடைய சாட்சியத்தை ஏத்துக்கிறாருன்னு அல்லாஹ் சொல்றான். 80 கசையடி பெண்கள் மீது பழி சுமத்தி 80 கசையடி வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு ஹதீஸை ஹஸ்ஸான் இப்னு சாபித் அறிவித்தால் அவர் சொல்ல ஏத்துக்க முடியாது, அவர் நல்லவராக இருந்துட்டு போறார். ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது என்றெல்லாம் ஹதீஸ்ல உசூல் வகுத்து வைத்திருக்கிறார்கள் சில அறிஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு யார் செய்கிறா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு யார் செய்கிறா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு யார் செய்கிறா, இவர்கள் சொல்லுகிற எந்த ஒன்றையும் நம்பாதீர்கள் என்றால சொல்றாங்க. இவர்கள் சொல்லுகிற எந்த ஒன்றையும் நம்பாதீர்கள் என்றால சொல்றாங்க. இவர்கள் சொல்லுகிற எந்த ஒன்றையும் நம்பாதீர்கள் என்றால சொல்றாங்க. மார்க்க ரீதியாக சௌர் பிஜே அவர்கள் கொடுத்த விளக்கத்தை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஆனால்
இந்த பிஜேவை போன்ற ஆலிம்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் பிழைப்பு நடத்தி தன்னுடைய வயிறை வளர்த்து கொண்டு தான் சுகபோகமாக வாழ்வதற்குத்தானே ஒழிய அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அல்ல. இது தெளிவா விளங்கிக்கிறலாம். என்ன சொல்றாரு இதுல? என்ன தண்டனை தெரியுமா? ஒரு ஆண் மீது மட்டும் குற்றச்சாட்டு சுமத்தல, ஒரு நல்ல பெண்மணி மீது குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. ஒரு நல்ல பெண்மணி மீது குற்றச்சாட்டு சுமத்தினால் 4 சாட்சிகள் இல்லை என்றால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? 3 பேர் சாட்சியா சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. 3 பேர் உண்மையிலே நடந்து சாட்சி சொல்லியிருந்தா கூட இஸ்லாமிய அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்யணும்? 80 சவுக்கடிகள் கொடுத்திருக்க வேண்டும். இங்க இஸ்லாமிய ஆட்சி இல்ல, அதனால தப்பிச்சுக்கிட்டீங்க எல்லாம் பேசுறீங்களே. சகோதரர் பிஜே அவர்களே, சார்ந்த குழுவினரே, இதை இந்த பாக்கரை பற்றி அவதூறை பரப்பக்கூடியவர்களே, நீங்கள் எல்லாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாக்கர் மீது மாத்திரம் குற்றம் சுமத்தவில்லை, ஒரு நல்ல பெண்மணி மீதும் கற்புள்ள பெண்மணி மீதும் கணவனோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணி மீது நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பழிய சுமத்துறீங்களே. உண்மையிலே இஸ்லாமிய ஆட்சி இருந்திருந்தா உங்களுக்கெல்லாம் 80 சவுக்கடி கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் கையில எடுத்துக்கொண்டு பிரச்சாரமாக அலைகிறீர்களே, அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் 80 சவுக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இஸ்லாமிய ஆட்சியாக இருந்திருந்தால் இங்கே நடந்திருக்கும். அப்படி இல்லை என்ற தைரியத்தில் தான் இவர்கள் இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க? வரம்பு மீறி தரம் கட்டி என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல கற்புள்ள பெண்கள் மீது எல்லாம் கூட சேர்த்து பழிய சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப பூதாகரமான ஒரு விஷயமாக பாக்கர் பெரிய ஒரு ஊழல் பண்ணிவிட்டார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்களா இல்லையா? அந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப வந்துருவோம் நேரடியா. அதாவது வின் டிவி மேட்ரு. வின் டிவியில பாக்கர் அதனுடைய சேர்த்து அதுல கிட்டத்தட்ட 1000 ஆரம்பிச்சு லட்சங்களுக்கு போய் கோடிக்கணக்கா என்ன செஞ்சிட்டாரு? சுருட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இப்போ ஒரு புதிய ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்காக, அந்த பொய்யான வாதத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படியே அந்த கேசட்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிளிப்பிங்ஸ் போட்டு அந்த கணக்கு வரவு செலவெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க? ஒரு பாரதூரமான அப்படி பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சு மக்களை பாத்தீங்களா உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு திசை இருப்பக்கூடிய ஒரு முயற்சி என்ன செய்யறாங்க? மேற்கொள்றாங்க. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? சகோதரர், ஒரு விஷயத்தை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வின் டிவி ஷேர் மேட்ரு ஏதோ 2008 அல்லது 2009 நடந்த மேட்டர் நினைச்சுக்காதீங்க. 2006 2வது மாதத்தோடு என்ன செஞ்சிருச்சு? ஒரு முடிக்கப்பட்ட ஒரு மேட்ரு, ஒரு செட்டில் பண்ணி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இத இன்னும் நேத்து நடந்தது மாதிரி என்ன செய்யறாங்க? பிஜே அவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பி இவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை பாக்கருக்கு ஏற்படுத்துவதற்காக களமிறங்கி இருக்கிறாரு. ஆனா 2006 ஏமாத்தின ஒரு விஷயம் பிஜேக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சகோதரர்களே. ஆனா அதையெல்லாம் வசதியா மறைச்சிட்டு என்ன பண்றாரு? இந்த செய்திக்கு இப்ப வர்றாங்க. அதே நேரத்தில் அல்தாஃபி அவர்கள் தன்னுடைய உரையில பேசும்போது சொல்றாரு, சகோதரர் பாக்கர் வின் டிவியை கையில் எடுத்து ஒரு நல்ல வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஷேர் சேர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார். நம்முடைய சகோதரர்களிடத்துல, நம்முடைய தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களிடத்துல, தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸில் தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் வழியாக இந்த பணத்தை திரட்டுகிறார். வின் டிவிக்கான மூலதனத்தை திரட்டுகிறார். சுமார் 2,17,00,000 ரூபாய் திரட்டுகிறார். திரட்டி கொண்டு வந்து வின் டிவியில முதலீடு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அல்தாஃப் என்ன சொல்றாருன்னா, இப்ப போய் டிஎன்டிஜில மர்கஸ்ல என்ன பண்ணாரு? போய் பேசினாரு, சேர் பிடிச்சாரு, நிர்வாகிகிட்ட வாங்கினாரு.